விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தது, இந்த தேர்தல்ல ஜெயிச்சது வந்துட்டு, உண்மையாக யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் தான் காரணம். அதுக்கப்புறம் வயசானவங்க 70 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் காரணம்னு சொன்னாங்க. அப்ப இடைப்பட்ட நடுவுல இருக்கவங்க காரணம் இல்லையா? அதாவது அந்த பேச்சு என்பது ஒரு உவமை பேச்சு தான். குழந்தைகளும் இது பண்ணியிருக்கிறாங்க, பெரியவங்களும் விரும்பி இருக்கிறாங்க. பெரியவர்கள் என்னன்னா திராவிட கட்சியுடைய அந்த நிலைப்பாடை பார்த்து அவங்க போட்டாங்க. குழந்தைகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சினிமா என்ற ஒரு மோகம். அந்த சினிமா என்ற மோகம் விஷுவல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரு நிலைப்பாடு உருவாகி இளம் பிள்ளைகளுக்கு விஜய் நடித்த படங்கள் ஆஹா இப்படிலாம் இருக்குதா அப்படி இருக்குதா ஒரு நிலைப்பாடு வரும்போது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது, பேரண்ட்ஸ்கிட்ட தாத்தா பட்ட சொல்லும்போது, ஐயோ நம்ம பிள்ளை கேட்குது இல்ல விஜய் மாமாக்காக கேக்குது. விஜய் மாமாக்கு அதனால அவர் சொன்னாரு மாமா மாமா என்று அழைத்தீர்கள் உங்களையும் விஜய் நான் மாமா, இந்த விஜய் மாமா உங்களுக்காக ஸோ அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தை. அது இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கான நீங்க அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பிள்ளைகள் அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வறுமையில வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு 15 வருஷமா வளரக்கூடிய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா கஷ்டம்னா தெரியாது. ஐயோ நம்ம பிள்ளை கேட்குதே ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பேன்னு செல்லமாக வளர்க்கின்றார்கள். ஆகவே செல்லமாக வளர்க்க பிள்ளை செல்லமாக அடம் பிடித்து போகும்போது விசதுக்கு போட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்று சக்தியாக விஜய் எழுந்துள்ளார். அதுக்கு குழந்தைகளும் ஒரு காரணம் தான், பெரியவங்களும் ஒரு காரணம் தான், உங்களை போன்ற 18 வயசுல 38 வயசான பெண்களும் காரணம் தான்.